Hi dudes, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Again welcome back to Loop Tech YouTube channel. Windows 11ஓட லான்ச் ஈவென்ட் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்துச்சு. எத்தனை பேர் அந்த லான்ச் ஈவெண்ட்டை பார்த்தீங்க? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருந்தோம். ஆனால் நேற்று நடந்த லான்ச் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 நிறைய ஃபீச்சர்ஸை நேற்று ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஆண்ட்ராய்ட் மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளால் இனிமேல் விண்டோஸ் 11 OSல யூஸ் பண்ண முடியும். இது மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா நேற்று ஈவெண்ட்டில் ரிவீல் பண்ணாங்க. இந்த வீடியோவில் அப்படி என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணாங்க, நேற்று லான்ச் ஈவெண்ட்டில் என்ன நடந்துச்சு, இதை பற்றி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்கிற தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்தியன் டைமில் கரெக்டாக நேற்று நைட்டு 8:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த லான்ச் ஈவெண்ட்டை அவங்களோட சோஷியல் மீடியாவில் தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இந்த லான்ச் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாங்க. நேற்று நடந்த லான்ச் ஈவெண்ட்டில் விண்டோஸ் 11 OSல இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அப்படி அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 11 OSல நம்மளால் மல்டி மானிட்டர் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால் விண்டோஸ் 10 OSல கூட தான் மல்டி மானிட்டர் யூஸ் பண்ண முடியும். விண்டோஸ் 10 கம்பேர் பண்ணும்போது விண்டோஸ் 11 நம்ம மல்டி மானிட்டர் யூஸ் பண்ணோம்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த விண்டோஸ் 11 OSை டச் ஸ்க்ரீன் மானிட்டரில் நல்லாவே யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால் விண்டோஸ் 10 OSல கூட தான் டச் ஸ்க்ரீன் மானிட்டரில் யூஸ் பண்ண முடியும். ஆனால் விண்டோஸ் 10 OS நம்ம டச் ஸ்க்ரீன் மானிட்டரில் யூஸ் பண்ணோம்னா ஒரு சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணும்போது அதுக்கான டச்சிங் ரெஸ்பான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஆனால் இந்த விண்டோஸ் 11 OSை நம்ம டச் ஸ்க்ரீன் மானிட்டரில் யூஸ் பண்ணும்போது அதுக்கான டச்சிங் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆல்ரெடி எங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமாம், மைக்ரோசாஃப்ட் ஆல்ரெடி லான்ச் பண்ணலான்னு இருந்து க்ளோஸ் பண்ண விண்டோஸ் 10 OSல பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸை தான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. விண்டோஸ் 10 இருந்த இம்பார்ட்டண்டான எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்படியே விண்டோஸ் 11லையும் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 10 இந்த நேமை பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 சேஞ்ச் பண்ணி தான் இந்த OS கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 OSல இருந்து டேரெக்டாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு இன்டர்நெட் கால் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்நெட் கால்னால் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு கால் பண்ணுறீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கால். அது மாதிரியான இன்டர்நெட் காலை பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 OSல இருந்து உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு உங்களால் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்நெட் காலை எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியாக சொல்லலை. மேபி ஸ்கைப் இது மாதிரியான கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி இன்டர்நெட் காலை கொண்டு வரலாம். இல்லைனா மைக்ரோசாஃப்டே பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் காலுக்காக ஒரு அப்ளிகேஷனும் லான்ச் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு என்னவா இருக்கும்னா மைக்ரோசாஃப்ட் இந்த இன்டர்நெட் காலுக்காக ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் விண்டோஸ் 11 OSலையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் யாருக்கு கால் பண்ண போகிறீங்களோ அவங்களோட டிவைஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இருக்கணும். இப்படி 2 டிவைஸ்லையும் அந்த மைக்ரோசாஃப்டோட அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா உங்களால் இன்டர்நெட் கால் பண்ண முடியும். மேபி இப்படி தான் இந்த இன்டர்நெட் கால் ஃபீச்சர்ஸை விண்டோஸ் 11 கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமா தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸை நேற்று ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஆண்ட்ராய்ட் மொபைலில் யூஸ் பண்ண நிறைய அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்மளால் டேரெக்டாக விண்டோஸ் 11 OSலேயே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நம்ம இது வரைக்கும் ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனை விண்டோஸில் யூஸ் பண்ணணும்னா ஏதாச்சும் எமுலேட்டரை யூஸ் பண்ணி தான் ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனை நம்மளோட கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ ஆண்ட்ராய்ட் மொபைலில் யூஸ் பண்ணுற நிறைய அப்ளிகேஷனை இனிமேல் டேரெக்டாகவே விண்டோஸ் 11 OSல யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது வேற லெவல். இந்த ஃபீச்சரை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும்னா ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் விண்டோஸில் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற நிறைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்காது. ஆனால் இப்போ இந்த விண்டோஸ் 11 OSல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரையும் அதுக்கப்புறமா அமேசான் ஸ்டோர்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனி இருக்கும். அந்த 2 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எல்லாமே விண்டோஸ் 11 இருக்கிற மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் இது மாதிரியான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் நிறைய வந்துச்சுன்னா அந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்தே நம்ம அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, இது மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா நேற்று ஈவெண்ட்டில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த விண்டோஸ் 11ஓட பீட்டா வெர்ஷனை எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லலை. மேபி அதுக்கப்புறமாவும் சொல்லியிருக்கலாம். ஏன்னா நேற்று ஈவெண்ட் நடந்துட்டோன்னே அடுத்த 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேபி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 11ஓட பீட்டா வெர்ஷன் எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விண்டோஸ் 11 பீட்டா வெர்ஷனை எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு ஏதாச்சும் நியூஸ் வந்தாலும் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, விண்டோஸ் 11 OSஐ பற்றி ஏதாச்சும் நியூஸ் வந்தாலுமே அதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு தனி வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த விண்டோஸ் 11 OSக்கான சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அதை நான் என்ன சொல்கிறேன் நீங்களே பாருங்கள். இந்த விண்டோஸ் 11 OSஐ உங்கள் சிஸ்டமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா இன்டெல் இல்லைனா AMDல எந்த ப்ராசஸர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ப்ராசஸரில் 2 கோர் இல்லைனா 2 கோருக்கு மேலே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா
அதுக்கப்புறமா ரேம் பார்த்தீங்கன்னா மினிமமாக 4GB இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. விண்டோஸ் 10 சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரேம் வந்து மினிமமாக 2GB தான் கொடுத்துருந்தாங்க. இவங்க விண்டோஸ் லெவலுக்கு மினிமமாக பார்த்தீங்கன்னா 4GB ரேம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4GB ரேம்ன்றது பார்த்தீங்கன்னா மினிமம். 4GB ரேமில் இருக்கிற சிஸ்டம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் லெவல் OS கண்டிப்பாக லேக் ஆகும். மேபி ஃபியூச்சரில் இந்த விண்டோஸ் லெவலில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். அதனால் 8GB ரேம் இருந்தால் மட்டும் உங்கள் சிஸ்டமில் நீங்கள் விண்டோஸ் லெவல் OS இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எப்பப்பெல்லாம் வந்து ஒரு புது OS லான்ச் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கான சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைமே லேப்டாப் விசஸ் கம்ப்யூட்டர்ன்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ஸ்டார்டிங்லேயே நிறைய பட்ஜெட்டை போட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர்ஸை வாங்குங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். எதனால் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே காமனாக கேட்ட ஒரு டவுட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ விண்டோஸ் லெவல் OS லான்ச் பண்ணிட்டாங்கன்னா விண்டோஸ் 10 நிலைமை என்ன? இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். விண்டோஸ் லெவல் OS வரதுக்கு முன்னாடி விண்டோஸ் 10 OSக்கு பார்த்தீங்கன்னா இயர்லி 2 அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த விண்டோஸ் லெவல் OS வந்ததால் விண்டோஸ் 10க்கு பார்த்தீங்கன்னா இயர்லி ஒரு அப்டேட் தான் தருவாங்க. இனிமேல் விண்டோஸ் லெவலுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இயர்லி 2 அப்டேட் வந்து வரும். அதே மாதிரி இந்த விண்டோஸ் லெவலை எப்போ எண்டு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான டேட்டையும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2025ல் இந்த விண்டோஸ் 10 OSஐ எண்டு பண்ண போகிறதா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விண்டோஸ் 7 OSஐ எண்டு பண்ணாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2025ல் இந்த விண்டோஸ் 10 OSஐயும் பார்த்தீங்கன்னா எண்டு பண்ணிடுவாங்க. அப்போ 2025க்கு மேலே விண்டோஸ் 10 OSஐ யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இந்த எண்டுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025க்கு மேலே விண்டோஸ் 10க்கு வர எல்லா அப்டேட்டையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. செக்யூரிட்டி பேட்சையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்டேட் எதுவுமே தராதால அது பார்த்தீங்கன்னா அன்செக்யூர் OSஆக மாறிடும். நான் லாஸ்ட் வீடியோலே நிறைய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் லோகோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் லெவலில் காப்பி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். ஆனால் அதை காப்பி பண்ணல. ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவலில் வந்து கொண்டு வராங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீடியோவில் நேற்று ஈவெண்ட்டில் என்னென்னலாம் வந்து நடந்துச்சு, நேற்று ஈவெண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணாங்க, இதை பற்றி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். மேபி இதுக்கப்புறமா விண்டோஸ் லெவலை பற்றி ஏதாச்சும் புது நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு புது வீடியோ வரும். ஓகே கைஸ், அவள் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம் சொல்லிட்டு மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் கண்டிப்பாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாம். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது இருக்கும். பாய்.